எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல? அவரு மாஸ்னா என்னன்னு தெரியும்ல? அன்னைக்கு எம்ஜிஆர் முதல் 1979 ஆட்சி அமைச்ச போது நான் தான் இந்த ரெட்டை இலையவே எம்ஜிஆருக்கு எடுத்து கொடுத்தேன். இவன் போய் சைக்கிள் சின்னத்தை தூக்கிட்டான். அட இது வரையறதுக்குள்ள தொகுதியில தேர்தலே முடிஞ்சு போயிருமான்னு சொல்லி அப்புறம் இந்த ரெட்டை இலையை எடுத்து கொடுத்து அப்ப இவனுக்கு 40,000 ரூபாய் கடமை. அப்ப என்கிட்ட இவன் 40 லட்சம் ரூபாய் வாங்கி அந்த சட்டமன்றத்தில் ஒத்துக்கிட்டான். சட்டமன்ற நடவடிக்கை, பேரவை நடவடிக்கை, பணித்துறை வெளியீடு, அபிஷியல் ரிப்போர்ட், வியாழக்கிழமை 1979 நவம்பர் 8 தொகுதி 36 எண் 1. இது தமிழ்நாடு அரசு கெஜெட்ல யாரு 2 ரூபாய் சிக்னல் கொடுப்பாங்க. இதுல பக்கம் 67ல எம்ஜிஆர் ஒத்துக்கிட்டான். என்கிட்ட 40 லட்சம் ரூபாய் வாங்கினான். திருப்பி கொடுக்கவே சேர்த்து தொலைச்சிட்டான். போடா எங்க கூட யோக்கியமான எவனும் இல்லைன்னா நான் கண்ணா புண்ணா ஏற்கிறது என்ன எவனும் எழுத்து அழிக்க உள்ள பாருங்க. தொப்பி சாகிற வரைக்கும் என்ன எழுத்து அழிக்க விட்டுருக்கானா? நான் அவனை பேச கழித்து பயம் மாட்டு போய் அவன் வீட்டுக்கிட்டே போட்டு கண்டபடி வைங்க. அடி சோடா புட்டி விடுறது, அவனை அடிக்கிறது, நாங்க அடிக்கிறது, இது ஏறாகல 10 வருஷமா. அவன் பிடிச்சி உள்ள போட நான் வெளியே வர தினம் பேப்பர்ல பழனி பாபா கைது, பழனி பாபா விடுதலை. எதுக்கு பிடிச்சிட்டு போறான்னு அவனுக்கும் தெரியல, ஏன் வெளியே வரேன்னு எனக்கும் தெரியல. இப்ப என்னமே இவனுக்கு பண்ணிவிட்ட வேலையில நான் தான் இப்ப சிறைவாசிகள் நல்ல சங்க தலைவரா இருந்துகிட்டு மாசத்துக்கு ஒருக்க சும்மாவா ஜெயிலுக்கு போய் அந்த கைதிகளை பார்த்து காசு கொடுத்து உள்ள பள்ளி வாசல்ல இருக்கு. அது 200 வருஷமா இருக்கு. அதெல்லாம் மெயின்டைன் எல்லாம் பண்ணிட்டு வரோம். ஏன்னா நான் படிச்சது பிரிட்டிஷ் ஸ்கூல், ஊட்டி லவ்டேல் லாரன்ஸ்னு வெள்ளக்காரங்க ஸ்கூலு. அந்த ஸ்கூல்ல இந்த அவனை எதிர்த்தவன் எல்லாம் சொல்லி தர மாட்டான் எனக்கு.